உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. பேஷண்ட்டை வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. அவருக்கு 2 or 3 டேஸ்க்கு கான்ஷியஸ் வராது. மேபி அதுக்குள்ள கான்ஷியஸ் வந்துச்சுன்னா நீங்க அவரை பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். ஏன்னா அவர் ஆரம்பத்துல கொஞ்சம் தடுமாறுவாரு. கிட்டத்தட்ட அவர் கோமா பேஷண்ட் மாதிரி தான். 4 வருஷமா என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஓகே? ஆதி வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்கான். சாரி மாப்பிள்ள, இந்த டைம்ல நான் அவன் கூட இல்லைங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நாங்க இருந்தாலும் இல்லைன்னாலும் நீ தாண்டா அங்க முக்கியமான ஆள். இது உன்னோட நாள். இப்படி ஒரு நாள் உன் வாழ்க்கையில வரணுங்கிறது தான் என்னோட ஆசையும். அது என்னமோ தெரியலடா மாப்பிள்ள, உன்னை அப்படி தனியா விட்டுட்டு வந்ததே என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. நாங்க வந்ததுல இருந்தே என்னை எந்த கஷ்டமும் இல்லாம பாத்துக்கிட்ட ஒரே ஆள் நீ மட்டும் தான்டா. உனக்காவது நான் அங்க இருந்திருக்கணும்டா. சாரி மாப்பிள்ள, என்னால உன் கூட இருக்க முடியாத சூழ்நிலை. அது மட்டும் இல்லடா மாப்பிள்ள, வாழ்க்கை எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. எது எப்பப்ப நடக்கணுமோ அதான் அப்பப்ப நடக்கும். அதே மாதிரிதான் யார் நம்ம கூட இருக்கணும் இருக்க கூடாதுங்கிறதும். அது தானாவும் நடக்கும், சரியாவும் நடக்கும். நான் இல்லைன்னு கவலைப்படாம கடையை நல்லபடியா திறந்து பிசினஸ நல்லா டெவலப் பண்ண. உனக்கு கொஞ்சம் விவரம் கம்மி தான், ஆனா ஆண்டாள் தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்கன்னு நம்புறேன். சரிடா மாப்பிள்ள, நல்லபடியா செலிப்ரேட் பண்ணுங்க. ஆண்டாளுக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லிடு. ஓகேவா? பாய்டா. டே, என்னடா உனக்கு வேண்டிய வாழ்த்து வந்துருச்சு போல இருக்கே. சிறப்பா ஆரம்பிச்சிடலாமா? ஆதி பேசுற நார்மலா இருந்துச்சா? நார்மலா தானே இருந்துச்சு. எனக்கு ஒன்னும் வித்தியாசமா தெரியலையே. உள்ள போலாம் வாடா. அங்க பாரு, அப்பா டென்ஷனா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி வாங்க, நல்ல நேரம் போயிட்டே இருக்கு, கடையை திறந்து வைக்கலாம். ஆமா, ரிப்பன் யார் கட் பண்ணுவா? ஏய், என்ன 2 பேரும் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க? அழகரோட அப்பா அம்மாவே பண்ணட்டும். என்னம்மா இப்படி சொல்லிட்டு இருக்க? இது உன் புருஷன் ஆதி கொடுத்த வாழ்க்கை. அவன் இல்லைனாலும் அவன் இடத்துல இருந்து நீ தான் திறந்து வைக்கணும். என்ன? ஐயோ, நான்லாம் அவ்வளோ பெரிய மனுஷியெல்லாம் இல்ல. பெரியவங்க நீங்க எல்லாம் இருக்கும்போது நான் எப்படி? நீங்க திறந்து வைங்க. இங்க பெரியவங்க சின்னவங்கங்கிறது வயசுல இல்ல, மனசுல தான் இருக்கு. அப்படி பார்த்தா நம்ம எல்லார விடவும் பெரிய மனுஷன் ஆதிதான். அவன் இடத்துல இருந்து நீ திறந்து வைக்கிறது தான் நல்லா இருக்கும். அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அவரே இருந்திருந்தா கூட பெரியவங்க உங்களை தான் திறந்து வைக்க சொல்லிருப்பாரு. சரி விடுங்க. இப்போதைக்கு 3 தலைமுறையும் பார்த்தது நம்ம பாட்டி தான். அவங்களே திறந்து வைக்கட்டும். பாரதி, முதல்ல கடையை திறக்க போறீங்க. ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. என்ன போய் கடையை திறக்க சொல்றியே? நான் வாழ்ந்து முடிச்சவ பாரதி. நீங்க யாராவது திறந்து வைங்கம்மா. பாரதி, நீயே திறந்து வைமா.
சொன்ன கேளு. நாங்க பாரதி இருங்க, ஆதி தான் வந்து திறந்து வைக்கணும். இப்போ ஆதி இல்ல, அப்போ ஆதியோட இடத்துல நம்ம தமிழ் திறக்கட்டுமே. என்ன செல்லக்குட்டி, பண்ணிடலாமா? ஆமாமா. சரிதான், உங்களுக்குலாம் ஓகே தானே? எங்களுக்கு ஓகே. எல்லாருக்குமே ஓகேனா ஓகே தான். வா பண்ணலாம், வா. வாங்க போங்க. நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. வாங்க வாங்க. வாடா வாங்க. செல்லம். ஏய், இந்த பிளானை சொதப்பிடக்கூடாது. பெரிய அமௌண்ட். சரிண்ணே. ஒரு நிமிஷம் இரு. அண்ணா சொல்லுங்கண்ணா. டேய் டேய் விக்கி, சொல்லுங்கண்ணா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்னும்? அண்ணா, பொருள் இப்பதானே கைக்கு வந்துச்சு. செட் பண்ணி 10 நிமிஷத்துல அனுப்பிச்சு விட்டுறேன். இல்லை, லேட்டாக எனக்கு மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு இருக்குடா. இங்காரு, இன்னைக்கு விட்டுப்புட்டேன்னு வச்சுக்க, இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு இனிமே கிடைக்காது சொல்லிவிட்டேன். புரியுதுண்ணே, எல்லாம் கைக்கு வந்துருச்சு. நீங்க கவலைப்படாம இருங்க. ஏலே இங்க பாரு, அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கு சொல்றேன். ஒரு பயம் மிஞ்ச கூடாதுடா, அம்புட்டு பேர் ஜாவணும். அதெல்லாம் எதுவும் தப்பாகாதுண்ணே. ஒரு எலும்பு கூட கைக்கு கிடைக்காது. அப்படிதான்டா அம்புட்டு பேரும் ஜாவணும். இல்லை, வழக்கமா ஒருத்தங்க செத்தாங்கன்னு வச்சுக்கேன், ஒன்னும் புதைக்கணும் இல்ல எரிக்கணும். ஆனா இவங்க அம்புட்டு பேரையும் தண்ணி ஊத்தி கழுவி விட்டுட்டு வரணும்டா. அண்ணே, கார்ல ஏறும்போது உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க மட்டும் ஏறாம பாத்துக்கோங்க. ஏலே இங்காரு, அந்த கார்ல இருந்து இப்ப ஆண்டாளை எல்லாம் மாத்தி போட்டேன். இப்ப ஆண்டாளை தவிர மத்த அம்புட்டு பேரும் ஜாவணும். அவளை தவிர மத்த யாரும் எனக்கு வேண்டப்பட்டவங்களும் இல்ல, வேணுங்கிற தேவையும் கிடையாது. மொத்தமா முடிச்சு விட்டுறா, மொத்தமா முடிச்சு விட்டுற. சொல்லிட்டேன்லண்ணே, நான் பாத்துக்கிறேன். விக்கி, ஏலே சீக்கிரமா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு போட்டு வண்டி அனுப்பி விடுறா. இங்க எல்லாரும் வண்டிக்கு காத்துட்டு இருக்காங்க. சரிண்ணே, பொருளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கணேசன்ட்ட வண்டி கொடுத்து விட்டுறேன். சரி சரி, சீக்கிரம் அனுப்பி விடு. சரிண்ணே. டேய் கணேசா, என்ன? போய் பொருள் எடுத்துட்டு வாடா. சரிண்ணே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.